ஆமாம், இது தளபதியோட வழி தனியாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மாநாடு, இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கிடையாது யாருக்கும். இவங்க இப்போ தளபதியை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. தளபதி அவங்கள பார்த்து காப்பி அடிக்கல, தளபதியை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க. எம்ஜிஆரை பற்றி வரலாறு பேசுகிறாரு, இவங்க வரலாறு தளபதி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி பேசுகிறதுக்கு இவங்க இடத்த கொடுக்கறது இல்லை. தளபதிக்கு பேசணும் பேசக்கூடாது அப்படின்றது கிடையாது. அவரும் கச்சத்தீவை பேசுவார், முல்லை பெரியாரை பேசுவார், காவிரி பிரச்சனை பேசுவார், ஹைட்ரோ கார்பனை பேசுவார், 6 வழிச்சாலை பேசுவார், 8 வழிச்சாலை பேசுவார், பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எல்லாத்தையுமே பேசுவார். தெரியாமல் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கார்ல, வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மூலமா எல்லாத்தையுமே அவரோட கையில் வச்சுருக்காரு. பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எந்த அரசியல் கட்சி தலைவர் 9 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கு வந்திருக்காங்க? ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்களா? எம்ஜிஆர் வந்திருக்காரா? ஸ்டாலின் வந்திருக்காரா? கலைஞர் வந்திருக்காரா? இல்லை மற்ற எந்த கட்சி தலைவர் வந்திருக்காங்க? 2 மணி நேரம் குறைவாயிருச்சு, 3 மணி நேரம் குறைவாயிருச்சுன்னு ஒரு குறைபாடு கொடுக்குறாங்க. கொடுத்த கால அவகாசத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே சட்டம், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே கடமை. அதை தவறிட்டாங்க. தளபதி எப்படி ஒடுக்கணும்? இதே காவல்துறை தான் அன்றைக்கி அவர் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கோம், எங்களால் இதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாதுன்னு. அடுத்து அவங்களே என்ன கொடுக்குறாங்க? அவர் மாயமாய் ஓடிட்டார். ஓடுற ஆள் கிடையாது அவர். நீங்கள் கதவை திறந்து விடுங்க, தளபதியோட ஆட்டத்தை அப்புறமா பாருங்கள். ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி துள்ளி வருவார். வாடிவாசல் திறத்துக்க சொல்லுங்கள் தமிழக அரசை. நாங்கள் அதனால தான் பாருங்கள், எங்கேயோ சோழிகளில் ஒரு சின்ன இடத்த பிடிச்சிருக்கோம். இந்த இடம் எங்களுக்கு பத்துமா? பத்தாது. குறிப்பிட்ட ஆள் தான் வரணும், இன்னார் தான் வரணும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பாஸ் கொடுக்கணும், ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும். என்ன ரேஷன் பொருளாக கொடுக்குறோம்? எங்கள் கட்சியில் எங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்க போகிறோம், அதுக்கான திட்டத்தை வகுக்க போகிறோம். அதுக்கான குழு இருக்குது. அதுக்கு உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை. இதை எப்படி நாங்கள் அப்போது அரசியலில் நாங்கள் எங்களுடைய பலத்தை காட்டுறது? முழுமையாக எங்கள் பலத்தை ஒடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கமோ திமுக அரசாங்கமோ செயல்படுறாங்க. ஆனால் அவங்க என்னமோ வரப்பத்த கிடையாது. தண்ணி இல்லைனா தாமரை மலருமா? எப்போவுமே மேகமூட்டமாக இருந்தால் சூரியன் உதிக்குமா? அதை அவங்க 26 பார்க்க தான் போகிறாங்க. விசில் சவுண்டு, குழந்தை ஊதினாலும் சவுண்டு கேட்கும், பாட்டி ஊதினாலும் கேட்கும், தாத்தா ஊதினாலும் கேட்கும், நான் ஊதினாலும் கேட்கும், நீங்கள் ஊதினாலும் கேட்கும். விசிலுக்கு தடை போடவே முடியாது. தண்ணி மாதிரி தளபதி. சேலத்திலிருந்து எங்களுடைய அடுத்த கட்டம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும்.